குட் ஈவினிங். ஐயோ, குட் மார்னிங் மாற்றி சொல்லிட்டு அப்படியே சொல்லி பழக்கத்தில் சும்மாலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போது நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம குழந்தைகள் தான். எப்போதும் கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆட்டாலும் சரி, நம்மளுக்கு குழந்தைகள் தான். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி வெளிநாடுகள்லேயோ இல்லை உள்ளூர்லேயோ நம்ம இருக்கோன்னு வைங்க, நம்மளுக்கு குழந்தைகள் இருக்குது, ஸ்கூல் லீவும் விடுதுன்னு வைங்க, அம்மாட்ட அம்மா 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 வாரியா அம்மா. உள்ளூரில் இருந்தால் நம்ம போவோம், வெளியூர்னால் அவங்கள கூப்பிடுவோம், அம்மா வாயன் ஒரு 10 நாள் இருந்துட்டு போய். அப்போ அப்பா என்ன சொல்லுவார், சரி சரி பிள்ளை கூப்பிடுதில்ல போயிட்டு வாங்க. சரின்னு அம்மாவும் போயிடுவாங்க. போய் இவங்க நல்லா இருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்க வைக்க, கிச்சனெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக அம்மா இல்லை எல்லா வேலையும் செய்வோம். நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு டீ போட்டு கொடுக்க வைக்க எடுக்க. தாய் மாதிரி வராது தான், அம்மாவுக்கு பிள்ளை தான், பிள்ளைக்கு அம்மா அம்மா தான் தாய் மாதிரி. இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூலெல்லாம் திறந்துருச்சு, அம்மா மெதுவாக சொல்லுவாங்க, ஏம்மா நான் போவாம்மா, அப்பா அங்கே தனியாக இருப்பார்லம்மா, பிள்ளை தான் ஸ்கூலுக்கு கிளம்புறாள்ல போவா அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறது தானே. அப்போ நம்மளுக்கு மனசே வராது அம்மாவை அனுப்ப. என்னம்மா கொஞ்சம் இரியம்மா. அப்பா ஃபோன் பண்ணார், எங்கே எப்படி இருக்கீங்க, ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் போடுறீங்களா, சுகர் மாத்திரை போடுறீங்களா அப்படின்னு அப்பாட்ட கேட்போம். அம்மாவுக்கு ஒரு தாக்கமும் இருக்கும், என்னங்க நான் வரவா என்ன. அப்போ இரு பிள்ளை தான் இருக்க சொல்கிறார்ல, ஒரு 10-15 நாள் இருந்துட்டு வா, இங்கே நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா இருக்குது, அவள் தங்கச்சி ஸ்கூலுக்கு போகிறா, இன்னொரு பிள்ளை போகிறா, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. நான் பார்த்துக்கிறேன் வீட்டில், நீ இருந்துட்டு வா அப்படின்னு. அம்மாவுக்கு நம்ம நினைக்கணுங்க, அவங்களும் இந்த வயதாக ஒரு 60-65 வயசுலாம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு அந்யூன்யம் ஒன்று இருக்குங்க. வயதான காலத்தில் அம்மாவுக்கு அப்பா அம்மா ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க. அம்மா அப்பா அப்படி நடமாடுறதும், அம்மா அப்படி சமையல் செய்கிறதும், ஏதாவது 2 வார்த்தை பேசுகிறதும், பக்கத்தில் உரசிக்கிட்டு தான் இருக்கணும். இல்லை, பக்கத்தில் ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறதும், ஏதாவது சொல்லி சிரிக்கிறதும், அந்த அந்யோன்யம் கட்டாயம் தேவை இருப்பாங்க. அது அவங்களுக்கு மனசில் ஓடுங்க. அதுக்குன்னு பெத்த பிள்ளைக்கு ஒரு வேண்டாம் விருப்பம் இருக்க மாட்டார். இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரோ எது செய்கிறாரோ அப்படின்னு கொஞ்சமாக நினைப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க, நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம வேலைகளை, நம்ம குழந்தைகளை நம்ம தாங்க பார்த்துக்கிறணும். நம்ம அம்மா தான் இருந்தாலும் அவங்கள அப்படியே போயிட்டு வாங்கம்மான்னு அனுப்பிடணும். பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம குழந்தைங்க நம்ம அதில் பார்த்து ஓ இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோங்க. கூப்பிட்றீங்களா, அம்மாவையும் அப்பாவையும் சேர்ந்தே கூப்பிடுங்க.